சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக போலி சான்றிதழ் வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ள நிலையில் கடலூர் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பிரசன்னா. விவரங்களை பதிவு செய்யலாம். தற்போது விசாரணை எந்த கட்டத்தை எட்டியிருக்கிறது? அதாவது பாலா, சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக போலி சான்றிதழ் தயார் செய்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு தற்போது கடலூர் சிபிசிஐடி போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்காங்க. சிதம்பரம் அருகே கோயிலாமுண்டி கிராம பகுதியில் கடந்த ஜூன் மாதம் 19ஆம் தேதி ஒரு குப்பை மேட்டில் அண்ணாமலை பல்கலைக்கழக கல்லூரி மாணவர்களின் சான்றிதழ் கீழே கிடந்திருந்தது. இது குறித்து அண்ணாமலை பல்கலைக்கழக அலுவலர் சிதம்பரம் காவல் நிலையத்தை புகார் அளித்திருந்தார். அதைத் தொடர்ந்து அங்கு சென்ற காவலர் சான்றிதழ்களை கைப்பற்றி சங்கர் நாகப்பன் உள்ளிட்ட 2 பேரை கைது செஞ்சிருந்தாங்க. மேலும் தலைமறைவான புதுச்சேரியை சேர்ந்த கௌதமன் என்பவரும் தேடி வந்துட்டு இருக்காங்க. இந்நிலையில போலீசார் நடத்திய விசாரணையில இந்தியாவில் உள்ள கேரளா பல்கலைக்கழகம், கர்நாடகா பல்கலைக்கழகம், தமிழகத்தில் உள்ள பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, அண்ணாமலை பல்கலைக்கழகம் உள்ளிட்ட பல பல்கலைக்கழக சான்றிதழ் தயார் செய்து அவங்க போலியா தயார் செய்து தெரிய வந்திருக்கு. அதனை தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் கடந்த 1ஆம் தேதி அன்று இந்த வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றி உத்தரவிட்டிருந்தாங்க. இந்நிலையில் கடலூர் சிபிசிஐடி ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான 6 போலீசார் தற்போது போலி சான்றிதழ் கிடந்த கோயிலாமுண்டி பகுதிக்கு நேரில் வருகை புரிந்து விசாரணையை தொடங்கியிருக்கிறாங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பொதுமக்கள் அழைத்து சான்றிதழ் எப்படி அந்த பகுதிக்கு வந்தது என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க. தொடர்ந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்துக்கு சென்று புகார் தொடர்பாக விசாரணை அங்கு உள்ள அலுவலரிடம் புகார் தொடர்பான விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறாங்க. பாலா, நன்றி பிரசன்னா, விரிவான விவரங்களுக்கு.